வணக்கம், வெல்கம் டு மணி கேர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் பேங்க்கோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி பின் செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு 3 விஷயம் தேவைப்படுது. என்னென்னா, புதுசாக வந்த ஏடிஎம் கார்டு, அடுத்தது பேங்க்கில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர், அதுக்கு அடுத்தது சிஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பரு. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிலேயே அந்த நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லை, நான் பழைய அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட பிரான்ச்சில் உங்கள் புக்கை கொடுத்து நீங்கள் அந்த நம்பரை வாங்குற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம்மில் போய்ட்டு நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ண உடனே டெபிட் கார்டு 1 டெபிட் கார்டு 2 இருக்கும். டெபிட் கார்டு 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணி முடிச்ச உடனே அதில் க்ரீன் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரீன் பின் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஓடிபி ஜெனரேஷன் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. அதை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பரை அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரை போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்தது சிஐஎஃப் நம்பர், நான் சொன்ன இல்லையா, அந்த நம்பர் கேட்கும். அது ஒரு 10 நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் உங்கள் பிரான்ச்சில் வாங்கிட்டு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி போயிடும். அதுக்கான ரிசிப்ட்டும் வரும். அது வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு திரும்ப கார்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் டெபிட் கார்டு 1 கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போய்ட்டு க்ரீன் பின் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கீழே செட் பின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்த ஓடிபி அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். ஓடிபியை போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பின் செட்டிங் அந்த ஆப்ஷனுக்கு போகும். இப்போது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய பின் என்னவோ அந்த பின்னை நீங்கள் போடலாம். நான் ஜஸ்ட்டு 1 2 3 4 போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு திரும்ப ரீஎன்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் பின்னை ரீஎன்ட்ரி பண்ணுங்கள். அவ்வளோதான், ரீஎன்ட்ரி பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பின் செட் ஆகிடும். இப்போது நீங்கள் உங்கள் கார்டை போட்டு பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.